டெல்லியில் கொரோனா தொற்று பரவல் 3வது அலை ஏற்பட்டிருக்கும் நிலையில் முகக்கவசம் அணியாமல் செல்வோருக்கான அபராதம் 4 மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் முத்துவிடம் கேட்டறியலாம். விக்னேஷ் முத்து, கொரோனா பரவலை கட்டுப்படுத்த இன்னும் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? மணிமாறன், டெல்லியில் தொடர்ச்சியாக அதிகரித்து வரும் கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துவது தொடர்பாக இன்று காலை முதல் மந்திரி அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டமானது நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அனைத்து கட்சிகளும் கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று கெஜ்ரிவால் அவர்கள் கேட்டுக்கொண்டார். இதற்கு பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் இது அரசியலுக்கான நேரம் அல்ல, தற்பொழுது அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு கொரோனாவை கட்டுக்குள் கொண்டு வரப்படுவோம் என முடிவு செய்யப்பட்டது. இந்த சூழ்நிலைதான் தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்த முதல் மந்திரி அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் கொரோனா பரவலை கட்டுக்குள் கொண்டு வருவது தொடர்பாக முதலாவதாக முகக்கவசங்கள் விழிப்புணர்வு தொடர்ச்சியாக மாநிலம் முழுவதும் ஏற்படுத்தப்படும். முகக்கவசங்கள் பொதுவெளியில் அணியாத நபர்களுக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்டு வந்த 500 ரூபாய் அபராத தொகையானது தற்பொழுது 2000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக தெரிவித்தார். அதே போன்று அனைத்து கட்சிகளும் தங்களுடைய தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இலவசமாக முகக்கவசங்களை விநியோகம் செய்ய வேண்டும், அரசு சார்பில் விழிப்புணர்வுகளை அதிகப்படுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று தினசரி கொரோனா வைரஸ் பரிசோதனை எண்ணிக்கையை 4 மடங்காக உயர்த்துவதற்கு தற்பொழுது டெல்லி அரசானது திட்டமிட்டிருக்கிறது. மேலும் டெல்லியில் தற்பொழுது விமர்சையாக கொண்டாடப்படும் சத் பூஜா தங்களுடைய இல்லங்களிலேயே கொண்டாடப்பட வேண்டும் என்று முதல் மந்திரி அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்டுக் கொண்டுள்ளார். இதே போன்று மாநில அரசு எடுத்துக்கொண்ட அந்த அனைத்து நடவடிக்கைகளுக்கும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். அதே நேரத்தில் மத்திய அரசின் அந்த ஒத்துழைப்போடு டெல்லியில் கொரோனா பரவலை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் அரசு சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தற்பொழுது முதல் மந்திரி அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்திருக்கிறார். மணிமாறன், விக்னேஷ் முத்து, இந்த 3வது அலைன்னு சொல்றாங்க, எதை வச்சு அப்படி சொல்றாங்க? குறிப்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் ஏற்கனவே தெரிவித்த கருத்தின்படி குறிப்பாக டெல்லி, கேரளா, மேற்கு வங்காளம் உள்ளிட்ட மாநிலங்களில் பண்டிகை காலங்கள் தொடர்ச்சியாக கொண்டாடப்பட்டு வருவதன் காரணமாக பொதுமக்கள் வெளியில் நடமாடும் எண்ணிக்கை என்பது கணிசமாக உயர்ந்திருக்கிறது. இதன் காரணமாகத்தான் டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் தற்பொழுது தினசரி பாதிப்பு எண்ணிக்கை என்பது 7000க்கும் அதிகமாக வேகமாக பரவுகிறது. அதே நேரத்தில் தினசரி கொரோனாவால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை என்பது 100க்கும் அதிகமாக இருக்கிறது. நேற்றைய தினம் மட்டும் 131 பேர் டெல்லியில் கொரோனா பாதிப்பால் உயிரிழந்திருக்கின்றனர். இதன் காரணமாகத்தான் தற்பொழுது டெல்லியில் 3வது பரவல் கணிசமாக உயர்ந்திருக்கிறது. அதனுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த உயிரிழப்புகளின் எண்ணிக்கையின் கணிக்கை அடிப்படையில் தான் டெல்லியில் இந்த 3வது அலை பரவல் பரவி இருப்பதாக டெல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். மணிமாறன், விக்னேஷ் முத்து, என்னென்ன கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கப்பட்டிருக்கு? 3வது அலை வேகமா பரவிக்கிட்டு இருக்குன்னு சொல்றீங்க, நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்னென்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு? டெல்லியை பொறுத்தமட்டில் முதலாவதாக தற்பொழுது முகக்கவசங்கள், சமூக இடைவெளி, விழிப்புணர்வு உள்ளிட்டவைகள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் ஏற்கனவே இந்த கொரோனா பரவல் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளை தற்பொழுது கண்டறிந்து அந்த பகுதிகளில் பரிசோதனை என்பது அதிகரிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த பகுதிகள் அனைத்தும் தற்பொழுது கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே திருமணம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்கு 200க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு டெல்லி அரசு அனுமதி வழங்கியிருந்தது. தற்பொழுது அதை 50ஆக குறைத்திருக்கிறது. மேலும் தேவையில்லாமல் வெளியே நடமாடக்கூடாது என பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் தற்பொழுது தொடர்ச்சியாக டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் பண்டிகைகள் அடுத்தடுத்து கொண்டாடப்பட்டு வருகிறது. உதாரணமாக சத் பூஜை என்பது நீர்நிலைகளில் வழக்கமாக வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். ஆனால் டெல்லி அரசு இந்த ஆண்டு சத் பூஜாவுக்கு தடை விதித்து தங்களுடைய இல்லங்களில் கொண்டாட வேண்டும் என ஒரு பல்வேறு கட்டுப்பாடுகளை தற்பொழுது விதித்திருக்கிறது. மணிமாறன், தகவல்களை கொடுத்தமைக்கு நன்றி விக்னேஷ்.